வணக்கம். என் பெயர் நீதிபதி. எனது ஊர் ஆண்டிப்பட்டி, மேற்கு ஓடைத்தெரு, முத்தாலம்மன் கோவில் அருகில். கதவு இலக்கங்கள் 12.15/15. எனது செல்லிடைபேசி 94 89 53 90 22 பிஎஸ்என்எல் மொபைல். இப்போ என்ன சொல்ல வாரேன்னா, இந்த 2024 இன்று மதுரை தேனி பிரதான மெயின் ரோட்டில் அம்மன் டீ ஸ்டாலுக்கு பக்கத்தில் சாலையோரம் அரசு வழங்கிய தள்ளுவண்டியில் வைத்து வணிகம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், போதைக்கு அடிமையாகி கொண்டு இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களின் முதலமைச்சரும் நீதிபதியாகிய எனக்கும் சேர்த்து மற்றும் தமிழகத்தில் இருக்கும் அனைத்து மக்களின் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் என்று சொல்வார்கள் ஐயா அவர்களை, முத்துவேளாளர் கருணாநிதி அவர்களின், அதாவது முத்துவேல் தாத்தாவும் கருணாநிதி முன்னாள் முதலமைச்சர் அவர்களின் மகனுமான மூனா ஸ்டாலின் தமிழ்நாடு மாநில முதலமைச்சர் அவர்களை உண்மையிலேயே நான் இந்த பேட்டி கொடுக்குறதெல்லாம் கொஞ்சம் அனைவரும் நன்கு கவனிக்கணும். எவ்வளோ ஒரு மதிப்பிற்குரிய தனமாகவும் பக்தியோடும் பயத்தோடும் எதிர்கால மாணவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியை தாண்டி ஆச்சரியக்குறி வைத்து அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய தமிழக மேல்நிலைப்பள்ளி மாணவர்களில் இருந்து, ஏன் தொடக்கப்பள்ளி மாணவர்கள், மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் என்று முப்பரிமாணத்தில் இருக்கக்கூடிய திருமணம் புரிந்தவர்களும் திருமணம் புரிய போகிறவர்களும் காளையர்களும் அனைத்து ஆண் வர்க்கங்களுக்கு இந்த 2024 மாத்திரமில்ல, கடந்த ஒரு சில ஆண்டுகளாகவே போதைக்கு அடிக்டானார்கள். கணேஷ் புயலுன்னு வந்துச்சு, ஹான்ஸுன்னு வந்துச்சு, கூலிப்புன்னு வந்துச்சு, வேறு கஞ்சான்னு வந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஆண்டிப்பட்டி பகுதியில் இருக்க ஒவ்வொரு மெடிக்கல்லையும் சரி, தேனி மாவட்டத்தில் ஊர் பெயர்ந்து ஊர் போய் எத்தனையோ மெடிக்கல்லையும் சரி, போதை ஊசியை வாங்கி அப்படியே கையில் இந்த மாதிரி குத்திக்கிறாங்க. அந்த கையில் இந்த இடத்துல குத்துறாங்க, கைக்கு பின்னாடி குத்துறாங்க, போதை மாத்திரை போடுறாங்க. போட்டு மாணவர்களெல்லாம் வீட்டில் பேரண்ட்ஸு, என் பிள்ளைய நான் ஆசிரியராக ஆக்கி பார்க்கணும், மிலிட்ரிக்காரனாக ஆக்கி பார்க்கணும், போலீஸ்காரனாக ஆக்கி பார்க்கணும், இந்த தேசத்துக்கு நான் என் பிள்ளைய காவலனா நான் அனுப்பி அவனும் வாழ்வாதாரத்தை முன்னேற்றணும், இந்த நாட்டை மீட்டெடுத்து நல்ல வழியாக காப்பாற்றணும்னு நினச்ச கனவுல ஊரா கோடை இடி விழுந்தாப்புல இடி விழுந்துருச்சு. அவங்க நினைவுலலாம் மண் விழுந்துருச்சு. அதனால் தயவு செஞ்சு, நான் ஒரு முருகன் அடிமை நீதிபதி யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அதில் இந்த இந்த செய்தியை நான் போட போகிறேன். இதை தெரிந்த தமிழ்நாடு மாநில முதலமைச்சர் உயர்திரு மதிப்பிற்குரிய இந்த 2024 ஆட்சி பீடத்தில் அமர்ந்து மக்களை எல்லாம் கண்காணித்து கொண்டு இருக்கக்கூடிய காவல் தெய்வம் என்று கூட நான் சொல்கிறேன் உளமாற. அதில் எனக்கு எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை.